Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் along with multiple choice questions. Okay, right. Articles of association. Articles of associationனா லைக் எல்லாமே ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டியூட்டிஸு இது வந்து ஆர்டிக்கல் பேஸ் மேலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எல்லாமே கம்பெனி ஆக்ட் பிரகாரம் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் எல்லாருமே வந்து வேறு வேறு இடத்துல லைக் மெட்ரிகுலேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல், கோஆப்ரேட்டிவ் ஸ்கூல் எல்லா டைப் ஆஃப் ஸ்கூல்ஸில் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ பட் ஃபைனலாக நம்மளாம் எக்ஸாம் எழுதணும். ஓகே, இந்த டேட்டில் இந்த டைமில் எக்ஸாம் எழுதணும். இந்த சேம் வே எல்லாருக்குமே சேம். உங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாமே இன்டர்னலாகவே டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டடி ஹார்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அல்டிமேட்டாக நீங்கள் ஃபைனலாக எது ஃபாலோ பண்ணுவீங்க, லாஸ்ட்டில் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே அந்த டைமில் வருவீங்க, எல்லாருமே எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவீங்க, ரைட்? அதில் கவர்மெண்ட் இருக்கலாம், எந்த ஸ்கூல்ஸ், வாட் டைப் ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட், கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாமே எல்லா ஸ்கூல்ஸும் எழுதுவீங்க. கரெக்டாக சேம் அதே மாதிரி தான் இந்த கம்பெனிஸில் இல்லைனாக்கா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இட்ஸ் a document. Okay, it is going to contain everything, all the duties and responsibilities. என்னென்ன டியூட்டிஸ் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து இது வந்து ஆஸ் பர் த கம்பெனி ஆக்ட் தே ஹாவ் டு ஃபாலோ ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட். எல்லாருமே எல்லா கம்பெனியும் தே ஹாவ் டு ஃபாலோ ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட். இதில் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இவங்க வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட். இது வந்து ரிஜிஸ்டர்கிட்ட ஃபைல் பண்ணணும். அண்ட் எவ்ரிதிங் அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும், இவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஓகே, ஸோ லைக் இவ்வளோ எல்லாமே இந்த கம்பெனி பிரகாரம் நம்ம இஷ்டம் போல் இருக்க முடியாது. இந்த கம்பெனி ஆக்ட் என்னென்ன சொல்கிறோம் அது மாதிரியே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஒரு டேப்லெட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு அதில் டிக் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே இருக்கும். ஓகே, ஒரு சின்ன இது மட்டும் காட்டுறேன். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இது. ஸோ திஸ் இஸ் ஹவு. ஸோ கமிட்டி ஆர்டிக்கல், ஓகே, ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ், ஸோ டைரக்டர்ஸ் இல்லாமல் வேறு டைரக்டர்ஸ், ஸோ காம்போசிட் ரிசர்ச், ஸோ இது மாதிரி நிறையா இருக்கும். ரொம்ப லென்தியாக இருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இட்ஸ் அ சாம்பிள், ரைட்? ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர். ஸோ ஒரு ஷேர் நம்ம பப்ளிக்கோ ப்ரைவேட்டோ பண்ணாக்கா எவ்வளோ ஷேர்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல் அதோட வேல்யூ எவ்வளோ, என்ன டைப் ஆஃப் ஷேர்ஸ், இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். ஓகே, ஒருத்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி இருக்குது. டிவிடெண்ட்னாக்கா ஒரு ஷேர் வாங்கினாக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்து வில் கால் டிவிடெண்ட். ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு பே பேக். ஸோ பே பேக் யுவர் ஷேர் வேல்யூ, தட் இஸ். அப்படி ஏதாவது புதுசாக இஷ்யூ பண்ணாங்க, ஏதாவது புதுசாக ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம், டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் கால்ஸ் எப்படி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷேர் வாங்குறேனாக்கா 10 ரூபாய் ஷேர்னாக்கா உடனே 10 ரூபாய் நான் கட்ட மாட்டேன். ஸோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் மாதிரி கட்டுவேன். தட் இஸ் கால்ஸ். ஓகே, கால்ஸ் ஆன் ஷேர் சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒருத்தவங்கள்ட்ட எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு ஷேர் வாங்குறப்ப அதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து வில் கால் டிவிடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போரோயிங். அப்புறம் எப்படி லோன்ஸ் எப்படி வாங்குவோம். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும், ரெனியூமரேஷன் எப்படி வந்து சேலரி கட்டணும், டேரக்டர்ஸ்க்கு எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி சேலரி கொடுக்கணும், எப்படி அவங்கள லைக் நாட் சாட்டிஸ்ஃபைனா எப்படி ரிமூவ் பண்ணணும், ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் ப்ராசிகாரம் மீட்டிங்ஸ், எல்லாமே மீட்டிங்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதில் அவங்க வந்து இது மாதிரி புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை பற்றி சீல் ஆஃப் த கம்பெனி, வாட் டைப் ஆஃப் சீல் யூ ஹேவ். அப்புறம் வைண்டிங் ஆஃப் த கம்பெனி, எப்படி உங்கள் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே, வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் யூ ஃபாலோ டு வைண்ட் அப் ஃபார் க்ளோசிங் ஆஃப் யர் கம்பெனி. ஸோ இதெல்லாமே இருக்கிறது வந்து இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இது கம்பல்சரி ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இது ப்ராஸ்பெக்டஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ப்ராஸ்பெக்டஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு காலேஜ்லையோ ஒரு ஸ்கூலில் போய் புதுசாக போகிறீங்க. ஓகே, புதுசாக போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரியோ இல்லாட்டா அந்த ஸ்கூலோட ரிலேட்டடாக ஏதாவது கொடுப்பாங்க. லைக் இட்ஸ் லைக் அட்வர்டைஸ்மெண்ட், லைக் ஹவ் யுவர் ஸ்கூல் இஸ், என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எப்படி டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸோ எவ்ரிதிங் வில் பி தேர் இன் தட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராஸ்பெக்டஸ். இதுலேயும் அவ்வளோதான். கம்பெனிஸில் எப்படின்னாக்கா
டாக்குமெண்ட்ஸ் அது வந்து பப்ளிக் வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது எங்கள் கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, நீங்கள் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கலாம், டிபென்ச்சர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறது, பப்ளிக் அட்வர்டைஸ் பண்ணுறது தான் வில் கால் அஸ் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இப்படி இருக்கும் ப்ராஸ்பெக்டஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் கால் ப்ராஸ்பெக்டஸ். நெக்ஸ்ட்டு கண்டென்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி பேர் இருக்கும், உங்கள் கம்பெனியோட அட்ரெஸ்ஸு, என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உங்கள் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, ஓகே, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, ஓகே, உங்கள் கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பற்றி, ஏதாவது கடன் இருக்கா, ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஏதாவது அசெட்ஸ் ஏதாவது இருக்கா, மேனேஜர் பர்சனல், ஸோ ஏதாவது ரிலேட்டட் ஒரு மேனேஜ்மெண்ட் பற்றி, அப்புறம் புக்ஸ் எப்படி, ப்ரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ் இதெல்லாம் எப்படி, ஓகே, ஸோ திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் கண்டென்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அண்டர் ரைட்டர்ஸ்னால் என்னென்னாக்கா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் இருக்கும். ஐ திங்க் ஒரு 120 டேஸ் நினைக்கிறேன். ஸோ 90 to 120 டேஸ் சம்திங் டேஸ் வில் பி தேர். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா நம்ம அப்போ வந்து லைக் ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லைனாக்கா அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு டீட்டெயில்டான கான்செப்ட். ஸோ அண்டர் ரைட்டர். ஆடிட்டர்ஸ்னாக்கா சிஎஸ். ஓகே, ப்ரோக்கர்ஸ்னால் த மிடில் ஹூ செல்ஸ் ஆர் பைஸ் த ஷேர் இஸ் கால்ட் அஸ் எ ப்ரோக்கர்ஸ். ஓகே, கண்டென்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னால் ஒரு கம்பெனி பற்றி தெரியும்னா ஒரு ப்ராஸ்பெக்டர் பார்த்தாலே தெரியும். ஸோ கம்பெனியோட ரிலேட்டட் எல்லாமே நம்மளுக்கு இதில் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஷெட்யூல் 2ல் இருக்கும். ஓகே, அதில் 1, 2, 3 ஷெட்யூல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து நேம், அட்ரஸ், ஓகே, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. ஸோ ஒரு நேமு, அட்ரஸ்ஸு, ஆக்குபேஷன், டேரக்டர்ஸோட, மேனேஜிங் டேரக்டர்ஸோட, ஷேர்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷனு, இன்ட்ரெஸ்ட்டு, ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ வாட் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தே ஹேவ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லைக் 2 இயர்ஸ் ப்ரிசீடிங்கோட ரிலேட்டடான எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் அட்டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் என்னென்ன அசெட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, என்ன ரென்யூமரேஷன், யார் ட்ரெஷரிஸ், அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆச்சு ஸ்டார்டிங்கு, அது அப்புறம் கம்பெனி எவ்வளோ தூரம் போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னால் உங்கள் கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணுறப்ப என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடந்துச்சு. ஸோ ஆடிட்டர், சிஏஸ் யார், பேங்கர்ஸ் யார், சாலிட்டர் ஆஃப் த கம்பெனி யார், ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகே, டைம் அண்ட் பிளேஸ்னால் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஆடிட் பண்ணாங்களா, ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணாங்களான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 5 இயர்ஸ் அவங்க அட்டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்க எதாச்சும் கேபிட்டலைஸ்னாக்கா ரிசர்வ் பண்ணி வச்சாங்களா. ஏன்னா கம்பெனியில் எப்பயுமே ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சிலது வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது ப்ராஸ்பெக்டஸை டீட்டெயில்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போக வேணும், ஜஸ்ட்டு இது மட்டும் படித்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஒன்று வந்துடுச்சுன்னா ப்ரைவேட் கம்பெனி தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேட் வரணும் உங்களுக்கு. ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்துடுச்சுன்னா வெல் அண்ட் குட். அவங்க ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சப்மிட் பண்ணும், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சப்மிட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கிட்ட தே வில் கெட் த சர்டிஃபிகேட் கால்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். இது வந்து பப்ளிக்கும் கொடுப்பாங்க, ப்ரைவேட்க்கும் கொடுப்பாங்க. ப்ரைவேட்க்கு கொடுத்துட்டேன்னா ரைட், அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பப்ளிக் வந்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அதர் சர்டிஃபிகேட். தட் சர்டிஃபிகேட் இஸ் கால்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் commencement of business. Certificate to commencement இந்த business இது வந்துட்டேன்னா they can able to start their business. Okay, so start the public company. So private company வந்து they need to receive a certificate of incorporation, they can start. But for a public company, certificate to commence business, they have to receive this certificate. Okay, next, so choose the correct answers. The relationship between outsider and the company is defined as. So ஒரு கம்பெனி அவுட்சைடர்ஸும் ஒரு இன்சைடர்ஸும் டீட்டெயில் சொல்கிறது வந்து ஆப்ஷன்
A. Prospectus. B. Articles of Association. C. Memorandum of Association and Certificate of Incorporation. So relationship between outsiders and company na, that comes under Memorandum of Association. Okay, next Table A of the Company Act is a Table A of the Company Act. It's a Articles of Association, right? A. Model minute book. B. Model form of balance sheet. No, model of AOA, that is Articles of Association. C தான் correct. Okay, next which of the following is created by the special act of parliament or in state assembly. So இது already சொன்னோம். So what type of companies is created ஒரு special act பிரகாரம் வர்றது வந்து will call statutory company. Okay, so answer D. Next, the board of directors of a company is elected by, so is going to appoint this is very important. So he is going to elect by the shareholders. The members is called shareholders. They are going to select this. The company is established as a result of a chartered granted by the king or queen is called chartered company. This already நம்ம படிச்சோம். Okay, so these are the articles of association and prospectus and multiple choice questions. Okay, ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.